என் பொண்ணுக்கு நீச்சல் வேணாம் கீச்சல் வேணாம். ஊர் போயில கண்டபடி பேசுறதுக்கு என் பொண்ணு ஒண்ணு கேவலமான குடும்பத்துல பிறக்கல. எங்களுக்கு மான மரியாதை தான் முக்கியம். இது கிராமம், பண்பாடு முக்கியம், நம்ம கலாச்சாரம் முக்கியம். புரியுதா? கதிர்வேலு, நாளைக்கு நடக்க போற டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ல அவ செலக்ட் ஆயிருக்கா. இப்ப போய் இவ்வளவு சொல்றேன், இதுக்கு மேல என்ன டிஸ்ட்ரிக்ட் லெவல் அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறியா? இதுல என்னப்பா அசிங்கப்பட இருக்கு? வாய மூடு. உன்னையெல்லாம் படிக்க வச்சதே பெரிய விஷயம். கதிர்வேலு, உன் பொண்ணு வாழ்க்கை பார்த்து முடிவெடு. ஓ, என் பொண்ணு வாழ்க்கைய பத்தி எனக்கு நீ கிளாஸ் எடுக்கிறியா? ஒரு நிமிஷம் இரு. தள்ளு. கதிர்வேலு, என்ன கிளாஸ் எடுத்துல இப்ப பாரு. வேண்டாம்ப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, அப்பா வேண்டாம்ப்பா. என்னையா நீ என்ன பண்ற? வேண்டாம்ப்பா. இல்லையா அது? எனக்கு போட பத்தியா நீ? வேண்டாம்ப்பா. போ போ உள்ள போ. போ. இனிமே நீச்சல் கீச்சல் வீட்டு பக்கம் வந்துடாத தாமே. எதுக்கு இவ்ளோ ஸ்பீடு? எழுந்து. இது ஆறு இப்படி அடிபட்டிருக்க. ஜஸ்ட் மிஸ்ஸுக்கா, அந்த பைக் அசால்ட்டா ஓவர்டேக் செஞ்சிருப்பேன். ரோட்ல போறவங்க எல்லாம் ரேஸ்ல போற மாதிரி நினைச்சா ஒருத்தரும் உயிரோடவே இருக்க முடியாது. என்ன புரிஞ்சுதா? ஐயோ, சைக்கிள் உடைஞ்சிருச்சுக்கா. அந்த பைக்கார வேற போயிட்டானே. கவலைப்படாத, நான் காசு தரேன், பரவாயில்ல வச்சுக்க. பாக்க இவ்வளவு டீசெண்டா இருக்கே, இப்படி பஜாரி மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கே. பாருமா வீல சைக்கிள் வீல சைக்கவோ மாத்திருக்கே. என்னமா நீ பொண்ணு? ஏய் மிஸ்டர், எதை யார் நீ? சொல்லிட்டு இருக்க? ஐயோ அக்கா, அவர் எங்க மாமா அக்கா. ஐயோ மாமா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க போங்க. தேனே, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன புள்ள. இன்னைக்கு சைக்கிள் தூக்குவாங்க, நாளைக்கு ஆளையே தூக்குவாங்க. சைக்கிள் போனா இன்னைக்கு வரும், ஆளு போனா வருமா? வருமா சொல்லு. இப்பவே போலீஸ் கூப்பிடுறேன். போலீஸா? அக்கா சரிக்கா சரிக்கா. ஐயோ, மாமா. அக்கா வந்து ரொம்ப நல்லவங்க, அறிவானவங்க, புத்திசாலி. அவங்க வச்சுக்கிட்டு என்ன வண்டியா? மணி வேற 11:55 ஆச்சு. மாமா ஆமாக்கா. வாமா. வாமா ஷாலினி. இதான் என் பொண்ணு. என்ன பண்ண இருக்குதுங்க? அது வந்து சும்மா உன்னை பார்க்கணும். நாங்க ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடலாம். இப்ப எதுக்குமா இங்க சொன்ன கேளுமாங்க எல்லாம். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கப்பா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கம்மா. அப்பா உனக்கு எப்போ நல்லதாமா செய்வேன். எந்த கேள்வியும் கேட்காம வந்தவங்களுக்கு போய் ஒரு வாய் காப்பி கொடுமா. கொஞ்சம் கலகலன்னு சிரிச்சு பேசுமா. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மத்ததெல்லாம் இந்த உலகத்துல மாறிடுச்சுப்பா. ஆனா நீங்க மட்டும் அப்படியே இருக்கீங்க. சின்ன வயசுல என் ட்ரெஸ் எரிச்சு என் கனவை கலைச்ச மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப காதல கல்யாணம் ஏற்பாடு பண்ணி என் மனசை கலைக்க பாக்குறீங்களா? எனக்கே தெரியாம என்ன தூக்கி கல்யாண மேடையில உட்கார வைக்க நான் என்ன கொலுபமையா? எனக்குன்னு ஒரு முடிவு இருக்கு, எனக்குன்னு ஒரு முகம் இருக்கு. அதை மதிக்காம செய்யற எந்த காரியமும் எனக்கு பிடிக்காதுப்பா. இன்னும் என்னடா உட்காந்துக்கிட்டு கிளம்புடா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசு. ஆமா, நான் வா, வா. சொல்றது கேளுங்களேன். இத விட்டா உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? அதானே. படிச்ச திமிரு. என்ன ஷாலினி இது? என்னென்னமா பேசிட்டு இருக்க? ஏண்டி, நான் சாகுறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையாடி உனக்கு? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நடக்கும் போது நடக்கும். அதையெல்லாம் நீங்க பாக்கதான் போறீங்க. என்னங்க இவ? என்ன விடுங்க. பூ கட்டுறத நீ எப்பமா கத்துக்க போற? நீங்க காலையில பாத்தேன்னு பாட்டி இன்னும் வேலை முடிக்கலடா. உள்ள போ. அப்புறம் சமையல் கட்டுல பாட்டி இருக்காங்க. பொறுப்பு நீ 2 வயசு சாப்பிட்டு போயிரு, சரியா? சரி சரி. யாருமா இது? இவளா நம்ம அம்மு பாட்டியோட பேத்தி. ஓ, அந்த பொண்ணா? என்ன அம்மா பாட்டி சாப்பிடலாமா? சாப்பிடுமா. இந்தாம்மா, சட்னி ஊத்திக்க. உங்களுக்கு இப்படி ஒரு பேத்தி இருக்குன்னு சொல்லவே இல்ல. இவளை நான் பேத்தியாவே நினைச்சு வளர்க்கலம்மா, என் மகளா நினைச்சு. அவளே வந்து மறுபடியும் என் மடியில படுத்திருக்கிறதா நினைச்சுதாம்மா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அதனால அவளை ஒரு வார்த்தை கூட நான் பேசுறது இல்லம்மா. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமையே வளர்ந்துருச்சுமா. என்ன பண்றது? பைக் எது சைக்கிள் எதுன்னு வித்தியாசமே தெரியாம வளர்ந்துட்டா. நல்லா வளர்ந்துருக்கா. இன்னொரு தோசை. புது பாட்டி டயட்ல இருக்கேன். தோசை சூப்பர். சரிம்மா சரிம்மா.